வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சுரைக்காய் அடை செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாருங்க, நம்ம சுரைக்காய் எடுத்துருக்கோம். இப்போ இதை பட்டையை சீவிட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு கேரட் துருவல் போல் துருவி எடுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள், 1 கப் அளவுக்கு நம்ம சுரைக்காய் துருவல் வச்சுருக்கோங்க. 5 ஸ்பூன் அளவு தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் சுரைக்காய் தேங்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 கொத்து கறிவேப்பிலை, 1 கைப்பிடி அளவு மல்லித்தழை கட் பண்ணி வச்சுருக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. 6 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 4 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சுரைக்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. திக்காவே கலந்து எடுத்துக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கிட்டோம். ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுருக்கோங்க. தவா ஹீட் ஆன பிறகு இது போல் நம்ம அடை ரெடி பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு மேலே நெய் அல்லது ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே போல் நம்ம அடுத்ததும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதுக்கு நான் பூண்டு சட்னி செய்திருக்கேங்க. நீங்கள் பூண்டு சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சுரைக்காய் அடை ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.